ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கூலி 1000 crores அடிக்குமா அடிக்காது தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூலி இந்த படத்தோட ஹீரோ வந்து சூப்பர் ஸ்டார். இந்த படத்தோட டைரக்டர் வந்து லோகேஷ் கனகராஜ். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத். அண்ட் இந்த படத்தில் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இந்த படம் எல்சியூவில் வருமா வராதான்றது. அப்படி இல்லாமல் இது வேறு எதனா ஒரு யூனிவர்ஸுக்குள்ளே கனெக்ட் ஆகுதா அப்படின்னு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வந்து அமீர் கானும் ஒரு 50 minutes கேமியோ பண்ணியிருக்காரு. அமீர் கான் இந்த படத்தில் இருக்காருன்ட்டு லேட்டஸ்ட்டாக தான் ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் அவர் வந்து ஒரு 50 minutes கேமியோ பண்ணியிருக்காரு. அது என்ன கேமியோன்னு படம் வந்தால் தான் தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கூலியோட ஆடியோ லான்ச் ஜூலை 27th நேரு ஸ்டேடியத்தில் வைக்கலான்னு ஒரு பிளானில் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் வரத்துக்கும் இங்கே ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கும் டேட் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் அப்படின்ட்டு. பட் இன்னும் கன்ஃபார்மாக இல்லை, பட் வைக்கலான்னு ஒரு பிளானில் இருக்காங்க. அண்ட் இப்போ இந்த மூவி 1000 crores வருமா வராதான்னு இப்போ பார்ப்போம். இந்த படத்தோட டைரக்டர், ஹீரோ, மியூசிக் டைரக்டர் அண்ட் கேஸ்ட் எல்லாமே பார்த்தா 1000 crores அடிக்கலாம். ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா, இந்த படத்தோட வார் 2 அப்படின்ற மூவியும் வருது. அண்ட் அந்த மூவியில் வந்து சில விஎஃப்எக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த படம் ஐமேக்ஸில் வரணும் அப்படின்னு அந்த மூவி டீம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் கூலி டீமுமே வந்து ஐமேக்ஸில் வரணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு பெரிய ஸ்டார் மூவி. ஸோ ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஐமேக்ஸில் எந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வார் 2 தான். ஏன் அப்படின்னா அதில் சில விஎஃப்எக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஐமேக்ஸில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த விஎஃப்எக்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை, ஆடியன்ஸும் ஒரு முக்கியம். ஆடியன்ஸ் வந்து எந்த மூவிக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் தராங்களோ அந்த மூவியும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐமேக்ஸில். ஸோ அதுதான் ஐமேக்ஸும் பார்த்துன்னு இருக்காங்க. பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் வார் 2க்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸே இருக்குது. கூலிக்கும் என்ன தான் ரெஸ்பான்ஸ் இருந்தாலுமே வார் 2க்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ ஐமேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அண்டு ஐமேக்ஸில் எந்த படம் ரிலீஸ் ஆகுதோ அதுதான் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும். ஏன்னா வேறு மூவி மாற்றி போட மாட்டாங்க ஐமேக்ஸில். ஸோ ஒரே மூவி தான் போடுவாங்க. அதனால் வந்து எந்த மூவி வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகலைன்னா கூட 1000 crores அடிக்கலாம். பட் இந்த மூவிக்கு வந்து சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கணும். இந்த மூவி வார் 2 கூட ரிலீஸ் ஆகுது. அண்ட் வார் 2க்கு பாலிவுட்டில் ஒரு பெரிய ஹைப் இல்லைனா கூட ஒரு ஆவரேஜான ஒரு ஹைப் இருக்குது. அப்படி வார் 2 வந்து கிளிக் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் அங்கே பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சுன்னா வார் 2 தான் நல்லா ஓடும். ஸோ கூலி ரெஸ்பான்ஸ் வந்து பாலிவுட்டில் கொஞ்சம் குறையும். அப்படி வார் 2 ஆவரேஜாக ஓடி கூலி வந்து பிளாக் பஸ்டர் அடிக்குதுன்ற பட்சத்தில் கூலி 1000 crores அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா கூட ஒரு 800 தொடலாம். பட் நம்மளுக்கு 800 வேணாம், 1000 தான் வேணும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போது. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூலி 1000 crores அடிக்குமா அடிக்காதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வேறு எந்த கண்டென்ட் பற்றி பேசலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.